ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி எஜுகேட் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது நிறைய லிரிக்ஸை வச்சுட்டு நம்ம எப்படி ஒரு சாங் கிரியேட் பண்ணோம். நிறைய பார்த்தீங்கன்னா சில பேருக்கெல்லாம் கவிதை எழுதுறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அவங்கெல்லாம் அந்த டோன் அழகா ஒரு பாட்டா கன்வெர்ட் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய லிரிக்ஸ் எல்லாம் போடணும், பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி எல்லாம் வேணும் போது நம்மளால பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனா இப்ப நிறைய ஏஐ வந்துருச்சு. ஏஐ மூலியமா நம்ம வெறும் டெக்ஸ்ட் கொடுத்தா அது எவ்வளவு அழகா ஒரு சாங் கிரியேட் பண்ணி கொடுத்துக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? சோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு என்னன்னா, யாருக்கெல்லாம் கிரியேட்டிவ் இருக்கோ அந்த கவிதை மாதிரி எழுதி அதை ஒரு பாட்டா கன்வெர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அது கேட்கவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஈவன் பசங்களுக்கெல்லாம் அந்த போயம் எல்லாம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒரு பாட்டா கொடுக்கும்போது இன்னும் ஈஸியா பாடுவாங்க. அதுதான் இப்ப நான் தமிழ் ஒரு 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஒரு மனப்பாட போயம் எடுத்து நானு அதை பாட்டை கன்வெர்ட் பண்ண போறேன். எப்படி பண்றேன்னு சொல்லி காட்டுறவாங்க. சோ குரோம்ல போயிட்டு நான் suno.com அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ண உடனே இந்த வெப்பேஜ் வந்தாச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பண்ணதெல்லாம் நிறைய வரும். இப்ப நான் புதுசா பண்ண போறது என்னன்னா கிரியேட்னு சொல்லி கொடுக்குறேன். கிரியேட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாவே இந்த மாதிரி வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா ஆடியோ ஏதாவது அப்லோட் பண்ணணும் செய்யணும்னா நீங்க பண்ணிக்கலாம். இல்ல அதுல இருக்கிறத நமக்கு வரணும் அப்படின்னா சோ நீங்க டைப் பண்ணி வச்சிருக்க டெக்ஸ்ட் இதுல காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருந்தேன், அதை நான் இதுல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்களே ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்கன்னா அதை என்ன பண்ணிக்கலாம், எழுதுறத போட்டோ எடுத்துட்டு இதுல பாத்தீங்கன்னா இமேஜ் டு டெக்ஸ்ட்னு வச்சிருக்கேன். அழகா டெக்ஸ்ட் புக்ல இருந்து நான் காப்பி பேஸ்ட் அடிச்சிருந்தேன். அந்த இமேஜ்ல இருந்து டெக்ஸ்டா நான் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி இங்க டெக்ஸ்ட் வந்தோடனே இங்க ஸ்டைல் நிறைய இருக்கு. உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் இப்போது ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதுல நிறைய ஸ்டைல் கொடுத்து கொடுத்து பார்த்து வேற என்ன வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கேத்த மாதிரி சாங் வரும். இல்ல மேல் வாய்ஸ்ல வேணுமா, ஃபீமேல் வாய்ஸ் வேணுமா, இதுல இருந்து மேக்ஸிமம் எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுல இருக்கிறது அழகா தான் வரும். இப்ப நான் கிரியேட் கொடுக்குறேன். இதுல ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா நானே பியானோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். நம்ம கொடுத்த உடனே அதுவே பாத்தீங்கன்னா ஒரு 2 கிரியேட் ஆயிடும். அதுல எது நம்ம வேணும்ன்றத பாத்துக்கலாம். ஆனா சிலதெல்லாம் ஃப்ரீயா பண்ணும் போது MP3ல சிலது மட்டும் டவுன்லோட் பண்ண முடியும். இல்ல சிலதெல்லாம் பெய்டு பண்ணாதான் டவுன்லோட் பண்ற மாதிரி ஆப்ஷனும் வரும் இதுல. சோ இதுல பார்த்து பிளே பண்ணி பாக்குறேன். இந்த இடத்துல காட்டும் பாருங்க நம்ம பிளே பண்றது. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலகா பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே எந்தொகையே, நற்கணக்கே மண்ணும் சிலம்பே, மணிமே கலைவாடிவே, முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே. இது பாத்தீங்களா, இன்னொன்னு இருக்கு. அதுலயே நிறைய ஸ்டைல் வரும். எது பிடிச்சிருக்கோ நீங்க அதை எடுத்துக்கலாம். இப்பவே பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருந்தது இல்ல? நம்மளால அந்த மாதிரி எல்லாம் மியூசிக் வச்சு பண்ணோம்னா கஷ்டமா இருக்கும். அரேஞ்ச் பண்றதுலாம் எவ்வளவு கஷ்டம் பாருங்க. சோ அந்த மாதிரி நீங்க ஸ்டைல மாத்தி மாத்தி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க எடுத்துக்கலாம். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, சோ இது நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அந்த 3 டாட் பண்ணீங்கன்னா டவுன்லோட் இருக்கும். சோ MP3 டவுன்லோட் பண்ணிக்கலாம். கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலகா பேரரசே. சரி, நீங்க இந்த வீடியோ கிரியேட் பண்ணி எப்படி போடுறீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த மாதிரி போட்டு உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ண வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.